ஒரு வீட்டுல இறைவனை நிரந்தரமாக தங்க வைக்க வாசனை திரவியங்கள் உதவுமா அப்படின்ற ஒரு விஷயம்தான். பொதுவா மனதிற்கும் மனத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஒருவருடைய மனம் புத்துணர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த வீட்டுல நல்ல வாசனை தன்மை இருக்கிறது அவசியமான ஒன்று. வீட்டுல சண்டை இல்லாம இருக்கணும். குறிப்பா மாமியார் மருமகள் கருத்து வேறுபாடு இல்லாம நிறைய பேர் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப குறுகிய எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்னன்னா, உங்க வீட்டுல என்னைக்காவது பண தட்டுப்பாடு ஏற்படுது, உங்க வீட்டுல திடீர்னு ஒரு சண்டை ஏற்படுது, அந்த சண்டையில வாக்குவாதம் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகிடுறது அப்படின்னா அந்த வாக்குவாதம் குறைந்து அனைவரும் சுமூகமாகறதுக்குன்னு நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும்னா, வீட்டுல இன்னும் தெய்வ அம்சம் நிறையறதுக்கு பூஜை அறையில எப்படி வாசனையை மேற்கொள்ளலாம்னா, நாம எப்போதுமே ஒரு சந்தன கட்டை வாங்கிக்கணும். இந்த சந்தன கட்டையில நான் ஒரு குறிப்பிட்ட பொருள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் அப்படின்னா, ஜாதிக்காய் பொடி, வசம்பு பொடி, அதுக்கப்புறம் கிராம்பு பொடி, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூர பொடி, இது எல்லாமே நாம தூளாக்கி ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. சித்தரிகும் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஜோதிடத்தோடு தொடர்புடைய நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல இறைவனை நிரந்தரமாக தங்க வைக்க வாசனை திரவியங்கள் உதவுமா அப்படின்ற ஒரு விஷயம்தான். பொதுவா மனதிற்கும் மனத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஒருவருடைய மனம் புத்துணர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த வீட்டுல நல்ல வாசனை தன்மை இருக்கிறது அவசியமான ஒன்று. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனம் தெளிவடைகிற இடம் ரெண்டு இடம். ஒண்ணு நம்ம வீட்டுடைய இறை வழிபாடு செய்யக்கூடிய இடம், மற்றொன்று பாத்தீங்க அப்படின்னா இறைவனை தொழக்கூடிய ஆலயம். இந்த இரண்டு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வாசனைக்கு அப்படின்னு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ஒரு மனிதன் ஆசையை வளர்க்கும் பொழுதுதான் அவனுக்கு பொருளும் வளருகிறது அப்படின்றதுதான் உண்மை. அததான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொன்னதுக்கான காரணமும். அப்போ இந்த வாசனை தன்மை அப்படின்றது ஒரு வீட்டுல நல்ல நிலையில இருக்கும் பொழுது அங்க சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் இரண்டு கிரகமும் வலுவடைகிறது அப்படின்றத நீங்க முழுமையா புரிஞ்சுக்கணும். அப்போ சந்திர சுக்கிர சேர்க்கை எங்கு இருக்கிறது அப்படின்னா, காலபுருஷ தத்துவ அடிப்படையில ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அப்படின்றது என்னன்னா, புதிய நபர்களுடைய வருகை, புதிய வருமானம், புதிய தங்கம், புதிய வெள்ளி, நம்மளுடைய வார்த்தையினுடைய தெளிவான நிலை, உச்சரிப்பில் இருக்கக்கூடிய அந்த உச்சபட்சமான விளக்கம், இது அனைத்தையுமே குறிக்கிறது எதுனா இரண்டாம் பாவம் தான். இந்த இரண்டாம் பாவத்திற்கு உரிய பலனை நாம முழுமையா பெறணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இந்த வாசனை தன்மை, நம்மளுடைய அலுவலகத்துல வாசனை தன்மை அப்படின்றத குறையாம பாத்துக்கிறது அவசியமான ஒன்று. அப்ப இந்த சுக்கிர சந்திர சேர்க்கை இருக்கக்கூடிய சில மலர்கள் உண்டு. அந்த மலர்கள் என்ன அப்படின்றத பார்த்து நாம எந்த இடத்துல வார்த்தைகளால் அதிகமாக, அலுவலகங்கள்ல தான் மேக்சிமம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் வீட்டுல சண்டை இல்லாம இருக்கணும். குறிப்பா மாமியார் மருமகள் கருத்து வேறுபாடு இல்லாம நிறைய பேர் ஒற்றுமையா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப குறுகிய எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்னன்னா, அது வாசனை மலர் தான். அதன் அடிப்படையில முதன்மையானது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது மல்லிகையும் மறிக்கொழுந்தும். இந்த மல்லிகையும் மறிக்கொழுந்தும் எந்த இடத்துல அதிக நறுமணத்தை பரப்புகின்றதோ அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா சண்டையின் வேகம் குறையும் அப்படின்றது அனுபவபூர்வமான உண்மை. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சில வாசனாதி திரவியங்கள் இருக்கிறது. இந்த வாசனாதி திரவியத்துல இரண்டு மிக முக்கியமான விஷயம். ஒன்று ஜாதிக்காய், இன்னொன்று வசம்பு, அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிராம்பு. இத நீங்க பவுடர் பண்ணி ஏலக்காய் பொடியோட பச்சை கற்பூரம் சேர்த்து அதுல ரோஸ் வாட்டர், இந்த ரோஸ் வாட்டர் அப்படின்றது முழுமையான சந்திரனுக்குரிய அமைப்பு. இத நீங்க ஒரு கலவையாக்கி உங்க வீட்டினுடைய மூலைகள், இந்த வீட்டுடைய மூலைகள்னா ஒரு ரூமுக்கு 4 கார்னர் இருக்கும், ஒரு ஹாலுக்கு 4 கார்னர் இருக்கும், ஒரு பூஜை ரூமுக்கு 4 கார்னர் இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் அந்த கார்னர்ல தான் நம்ம வீட்டுடைய நெகட்டிவிட்டிஸ்லாம் இருக்கும்.
ஏன்னா அங்கதான் நம்ம குப்பையை ஒதுக்கி தள்ளுவோம். ஒரு பொருளை கொண்டு கார்னர்ல தான் நிறைய ஷிஃப்ட் பண்ணி நம்ம வைப்போம். இந்த இடத்துலதான் ஒரு வீட்டினுடைய எதிர்மறை தன்மையினுடைய ஆரம்பமே இருக்கிறது. சோ அப்போ இந்த இடத்துல எல்லாம் இந்த வாசனை திரவியங்களை நீங்க ஒவ்வொரு நாளும், அதிலும் குறிப்பாக வெள்ளி செவ்வாய்க்கிழமையில மறக்காம பண்ணும்போது ஒரு வாரம் முழுவதும் அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நறுமணத்திற்கு குறைவு இருக்காது. நறுமணம் எங்க இருக்கிறதோ அங்க மன தெளிவு இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல என்னைக்காவது பணத்தட்டுப்பாடு ஏற்படுது, உங்க வீட்டுல திடீர்னு ஒரு சண்டை ஏற்படுது, அந்த சண்டையில வாக்குவாதம் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகிடுறது அப்படின்னா அந்த வாக்குவாதம் குறைந்து அனைவரும் சுமூகமாகறதுக்குன்னு நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும்னா இமிடியேட்டா உங்க வீட்டை வந்து நீங்க பிராக்ரன்ஸா மாத்துறது மட்டும்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவர் தன்னுடைய உடல்ல அதிகப்படியான நல்ல வாசனை திரவியங்கள், இந்த பெர்ஃப்யூம் மேட்டர் இருக்கு இல்லையா, இந்த பெர்ஃப்யூம்ல விதவிதமான பெர்ஃப்யூம்ஸ் வந்து சிலர் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பிரிவினை மனப்பான்மையே இருக்காது. இவங்க எல்லாரோடையுமே ஒத்து போயிடுவாங்க. அந்த பிரச்சனையை வந்து தனக்குள்ள கிரகிச்சு என்ன பண்ண மாட்டாங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டாங்க. அப்போ நாம வந்து எல்லோரோடையுமே ஒத்து போகணும், எல்லோரும் நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலிலும் நல்ல நறுமணம் தேவை, வீட்டிலும் நல்ல நறுமணம் தேவை, அலுவலகத்திலும் நல்ல நறுமணம் தேவை. அப்போ இந்த பிரிவினை, தடை, பணவரவு தடை, கடன், இது எல்லாத்துக்குமே காரணம் கேது. இவர் எந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் அப்படின்னா இந்த மலர் குவியல்கள்லையும் வாசனை திரவியத்திலும் நீச்சம் அடைகிறார். அதனால தான் மகாலட்சுமி அப்படின்றவங்க ராகுவிற்குரியவள். ராகுவிற்குரியவள்னா என்ன அப்படின்னா சுக்கராச்சாரியார் யாருன்னா அசுரகுரு. அப்ப அசுரர்களுக்கு தலைவர் யாரு அப்படின்னா சுக்கிரன் தான். அப்ப ராகுவினுடைய லீடர் யாரு? சுக்கிர பகவான். அப்ப ராகு வரும் பொழுதுதான் அங்க மகாலட்சுமியும் வசியமாவாங்க, சுக்கிரனும் வசியமாவாங்க. அதனால தான் வாசனை தன்மை உள்ள மலர்கள் அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய தொடக்கத்தில் இவர்களோட எல்லாம் தொடர்பாகுது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பள்ளியறை பூஜை சுக்கிரனுக்குரியது, வாசனை திரவியங்கள் அங்கு கொடுக்கப்படும். வீட்டுல வரலட்சுமி விரதங்கள் அல்லது கலசம் வைத்து பூஜை செய்யக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது இந்த இடத்துல வாசனை திரவியங்கள் என்ன பண்ணப்படுதுன்னா சேர்க்கப்படுது. அப்போ இந்த வாசனை திரவியங்கள் எங்கு உச்சபட்சமாகிறதோ அங்கு பிரிவினைக்கோ சண்டைக்கோ பணத்தட்டுப்பாடுக்கோ வாய்ப்பே கிடையாது. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்ப நகைகள் இருக்கு இல்லையா, இந்த நகைகளோடு நீங்க வாசனை திரவியத்தை நிறைய மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஆனா பணத்தோடு வாசனை திரவியத்தை என்ன பண்ணாதீங்கன்னா மிக்ஸ் பண்ணி டைரக்டா வைக்கிறத குறைச்சிக்கோங்க. இப்ப பணம் ஒரு பையில இருக்குன்னா அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த நோட்டோடைய ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல் ஹெவியா இருக்கணும். அதுக்கு பக்கத்துல நீங்க நகை குவியல் வைக்கிறீங்கன்னா அதுல நீங்க நிறைய வாசனை திரவியத்தை போட்டு என்ன பண்ணலாம்னா நகை குவியலோடு வைக்கலாம். அந்த நகையினுடைய நறுமணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும், இதனால அடகு போகாது. அதே போல வீட்டுல இன்னும் தெய்வ அம்சம் நிறையறதுக்கு பூஜை அறையில எப்படி வாசனையை மேற்கொள்ளலாம்னா நாம எப்போதுமே ஒரு சந்தன கட்டை வாங்கிக்கணும். இந்த சந்தன கட்டையில நான் ஒரு குறிப்பிட்ட பொருள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன் அப்படின்னா ஜாதிக்காய் பொடி, வசம்பு பொடி, அதுக்கப்புறம் கிராம்பு பொடி, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூர பொடி, இது எல்லாமே வந்து நாம தூளாக்கி அதுல வந்து பன்னீர் விட்டு சந்தன கட்டையால் நன்றாக இழைத்து நம்ம வீட்டினுடைய தெய்வ படங்களுக்கு எப்போதுமே வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா பொட்டு வைக்கக்கூடிய வழக்கம் வந்து உண்டு. அதை நீங்க வந்து கரெக்டா என்ன பண்ணணும்னா ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த தெய்வங்களுக்கு அந்த மாதிரி பியூரான சந்தனத்துல நீங்க வைக்கும் பொழுது நல்ல மனமாற்றம் இருக்கிறத கண்கூடாக உணர்வீர்கள். அது போல உங்க வீட்டு தலைவருக்கு அதிக கோபம் இருக்கிறதா, இதை ஃபாலோ பண்ணினா போதும். வீட்டோடைய தலைவாசல் எப்போதுமே நறுமணமா இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அதை தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ள நல்ல சக்தியே வருது. அந்த தலைவாசலுக்கு இந்த நறுமண கலவையை நீங்க டெக்கரேஷனா பண்ணலாம். இவ்வாறு இந்த நறுமண கலவைகளை எல்லாத்தையுமே வீட்டுல நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடோ பிரிவினையோ வராது, தெய்வ அம்சம் நிறைந்திருக்கும். ஏன்னா தெய்வ அம்சம் நிறைந்த வீடு அப்படின்றது நிறைய தெய்வ படங்கள் இருக்கிறத வச்சு தெய்வ அம்சம்னு சொல்ல முடியாது. எந்த வீட்டில் அதிகப்படியான ஒற்றுமையும், எந்த வீட்டில் பிரிவினை இல்லாத நிலையும், எந்த வீட்டில் அதிக சிரிப்பு சத்தமும், எந்த வீட்டில் உறவினர்கள் அடிக்கடி கூடும் நிகழ்வும், எந்த வீட்டில் அடிக்கடி விருந்தோம்பல் நடக்கக்கூடிய நிகழ்வும் இருக்கிறதோ அந்த வீடு பண ஈர்ப்பை அதிகமாக ஈர்த்து மகாலட்சுமி அருளை மேம்படுத்தும். இதனுடைய
அடிப்படை தன்மையே எங்க இருக்குன்னா ஒரு வீட்டினுடைய வாசனை திரவியத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இதை மறக்காம செவ்வாய் வெள்ளிக்கிழமையில ஃபாலோ பண்ணுங்க. பெஸ்ட் ரிசல்ட் இருக்கிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.